நாங்க எங்க இருந்தாலும் அங்க சக்சஸ். 16 வந்துருச்சா? 16 எனக்கா? முந்தா நாள் தானே 61 வந்துச்சு. நான் கேட்டது உன் வயசு இல்ல பெருசு. நம்பர் ஸ்வீட் 16 பஸ் வந்துச்சான்னு கேட்டேன். அதுக்கு தானே இந்த கூட்டம் காத்திருக்கு. பிரதர், ஸ்வீட் 16 வந்துருச்சா? அப்படி போடு. என்ன மாமே, உங்க ஊர்ல பொண்ணுங்களே இல்லையா? இங்க வந்திருக்கீங்க. எங்க ஊர்ல பொண்ணுங்க இல்லங்கறதுனால இல்ல மாமே, உங்க ஊர்ல சரியான ஆம்பளைங்க இல்லங்கறதுனால. கண்ணாடியே காணாதவன்டா அவன். நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளைங்களா? எங்க ஊர் ஆம்பளை தனத்தை பாக்குறீங்களா? பாக்குறியா? ஓடி போயிடுங்க, ஓடி போயிடுங்க, எல்லாரும் ஓடி போங்க. புத்தூர் கட்டு போட்டுக்க ஆசைப்படுறவங்க எல்லாரும் ஓடி போங்க. என்ன விஷயம்? அந்த பஸ்ல 5 ஸ்வீட்டிங்க மட்டும் இல்ல மாமே, அவங்க அண்ணன் டைகர் வந்துட்டான். வணக்கம் தம்பி. வணக்கம். என்னங்க தம்பி, டவுனுக்கு போய் தங்கச்சிகளை கூட்டு வரீங்களா? ஆமாங்க. ஏண்டா, பொண்ணுங்களை பார்த்தா உனக்கு நரம்பு நட்டுக்க ஆரம்பிச்சிடுதா? என் தங்கச்சிகளை மட்டும் இல்ல, அவங்க நிழல தொட்டா கூட உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன். என்னயா, உன் தங்கச்சி மேல கை இடிக்க கூடாது, கால் இடிக்க கூடாதுன்னா பஸ்ல இட்டு வராத, கார்ல இட்டுமா. பெருசா பேசுவான். அதனாலதான் எல்லாரும் உன்னை டைகர்னு சொல்றாங்க. அதிகமா வாசிக்காதீங்க, அடக்கி வாசிங்க. இனிமே இந்த மாதிரி என் தங்கச்சிங்கிட்ட மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு கிட்டயாவது உங்க வாலாட்டினீங்க, பஸ் ஏறதுக்கு உங்களுக்கு கால் இருக்காது. ஜாக்கிரதை. என் பூங்கதவே தாழ்த்திரவாய். உன்கிட்ட மனசு திறந்து பேசிடும். இரு இரு, என்ன அவசரம்? என்கிட்ட தலையை கொடுத்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். சும்மா என்னடா முடியா? நான் மனசு திறந்து பேசணும்னு சொன்னது உங்ககிட்ட இல்ல, என்ன அவர்கிட்ட. அதுக்கு இது ரிஹர்சல். இன்னைக்கு அவனுக்கு நான் லவ் லெட்டர் கொடுக்க போறேன். டிங்கிட்டக்கா டிங்கிட்டக்கா டிங், டிங்கிட்டக்கா டிங்கிட்டக்கா டிங், டிங்கிட்டக்கா டிங்கிட்டக்கா டிங், டிங்கிட்டக்கா 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 டிங். மனசு தானே திறந்து பேசணும்னு சொன்னேன், பின்ன மறைவான இடத்துல பவுடர் எதுக்கு? துட்டு கொடுத்து வாங்கியிருக்க. இத கேவலம் பவுடர் கொடுக்க மாட்டேங்கிறியே, கொஞ்சமாவது நன்றி இருக்க. கோடி கோடியா முடி கொடுத்தரடா உனக்கு. குட்டாரு பெருசா கோடி, ஒரு அரைங்குல முடி, அதுவும் கடன் சொல்லி. என் வீக் பாயிண்ட்ல அடிச்சிட்டியடா, திருப்பி அடிக்கலனா டைம் இல்ல. என் லவருக்கு லெட்டர் கொடுக்கணும். பாரு பந்து ஒண்ணு அடிக்கிற. ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா. என்ன அதுக்குள்ள வந்துட்ட? லவ் லெட்டர் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டியா? குடிக்கல போட. ஆனா அந்த பொண்ணுங்களோட அவங்க அண்ணன் டைகர் வந்துகிட்டு இருக்க. டைகர் உன்னை பாத்தாரா? பார்த்தா என்ன புடிக்கிட்டு வர? புடுங்க மாட்டாரு, ஆனா உன்னை வெட்டி தொங்க விட்டுருவாரு. உன்னை இந்த கடைக்குள்ள சேர்த்ததுக்கு என்னைய வெட்டி கொன்னுடுவாரு. முதல்ல இங்க இருந்து போ. எங்க போக சொல்றடா? எங்கயாவது போய் தொலை, எனக்கு என்ன? போ போயா. அப்படிதான் கொஞ்சம் இரு, திரும்பு. என்ன செய்யறனே தெரியலையா? டைகர், இது ஒன்னால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்பா தக்காளி, இந்த கதகளி விஷயம் எதுக்கு? நான் அந்த டைகர் கிட்ட மாட்டாம இருக்கேன், ஃபேஸ கவர் பண்ணிக்கிட்டேன். கவராவது காடாவது, என் பவுடர் எல்லாம் தீர்த்து முடியா? போயா வெளியா.
அப்பன் தரேன். அப்புறமா தரேன். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், செங்கல்பட்டு. ஐயோ எப்பா ஓடி போடா. ஏய் தக்காளி, மாட்டினா உன்னை ஜூஸ் பண்ணிடுவா. ஐயோ வராதே. ஐயோ எங்க போறது? இங்க ஒரு கேட் இருக்கு. இந்த எகிரி குதிச்சிடுவேன். ஓடி போடா சீக்கிரம். ஐயோ இது எப்படாது? இந்த சட்டம் உனக்கு தான் நல்லா இருக்கும். நீயே வச்சுக்க. ராஸ்கல். அவ யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவ இந்த லெட்டர் உங்கள யாருக்கு எழுதுனான்னு கூட தெரியாது. அவனை நீங்க இதுக்கு முன்ன பார்த்ததே இல்லை. அதான சொல்ல போறீங்க? கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு கிட்டையும் தலகுனிஞ்சு நடக்கிற பொண்ணுங்க கிட்டையும் யாரும் வரமாட்டாங்க. நான் பக்கத்துல இருக்கிறப்பவே அவன் இவ்வளவு துணிச்சலா வந்திருக்கான்னா அந்த துணிச்சலையும் நினைப்பையும் அவனுக்கு யார் கொடுத்தீங்க? உங்க அண்ணனை எவனோ ஒரு லோஃபர் சாதாரணமா எடை போடுறதை நீங்க விரும்புறீங்களா? இந்த அண்ணன் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்தா அவனை உங்களை யாருக்கு தெரிஞ்சாலும் நிமிந்து பாருங்க. அவனை உனக்கு எப்ப இருந்து பழக்கம்? சொல்லு. பழக்கம் ஒண்ணு இல்ல, மாமா வீட்டுலதான் பார்த்தேன். அவன் அங்க எதுக்கு வந்தான்? மாமாவை பாக்கிறதுக்கு அப்பப்ப வருவாரு. மாமாவோட ஃப்ரெண்டா? அப்படி நான் உன்கிட்ட சொன்னானா? உன்கிட்ட சொன்னானா? அத்தைதான் சொன்னாங்க. அத்த அத்த அவன் எங்க? யாருடா? அதான் உன் செல்ல புள்ள பாலகிருஷ்ணன். அவன் என்ன பால் குடிச்சு பால் விளையாடுற பச்சை குழந்தையா இங்க இருக்கிறதுக்கு பேங்க்ல இருக்கான். சரி, அங்கேயே போய் அவன் தாடைய பேக்குற. டேய் அவன் ஏற்கனவே வாய் புண்ணுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்னடா செஞ்சான்? என்ன செஞ்சானா? அங்க என் வீட்லயும் இங்க உங்க வீட்லயும் வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஊர்ல இருக்கிற புறம்போக்கு பசங்க எல்லாம் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா? நீ யார பத்தி இப்ப சொல்ற? யார பத்தியா? அவன் ஃப்ரெண்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறான்ல அவன். அது அவன்தான் அந்த பொறுக்கி. இந்த போட்டோல இருக்கானே இவன். இவன் நம்ம தக்காளி சிவாடா. தக்காளி சிவாவா? ஏன் தர்பூசணி காயிலியா? இவன் பேச பாரு எப்படி இருக்குன்னு. ஒடுக்கு விழுந்த தகர டப்பா மாதிரி இவனு. டேய் எதுக்கு அந்த போட்டோவை எடுக்கற? என்ன செய்ய போற இப்ப? இரு சொல்றேன். சரி, அத கூட உங்க மாமா வந்துட்டாரு பாரு. என்னடா வெளியே உன் ரவுடித்தனம் ரொம்ப அதிகமா போச்சு? அது இல்ல மாமா, அது சரிதான் நிறுத்துறா. உன் தங்கச்சிங்க ரோட்ல நடந்தா வேற யாருமே ரோட்ல நடக்க கூடாதா? வரவங்க போறவங்க எல்லாரையும் பிடிச்சு உதச்சிடுறதா? அவ்வளவு பாசம் உள்ள அண்ணனா இருந்தா தலைக்கு மேல வளர்ந்து நிக்கிற தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கணும். அதுக்கு உனக்கு துப்பு இல்ல. உன் பெரிய தங்கச்சிக்கு நான் எத்தனை சம்பந்தம் கொண்டு வந்தேன். ஒரு இடத்தையாவது நீ ஒத்துக்கிட்டியா? நீ ஏன் அதுக்கு ஒத்துக்க போற? அவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சுட்டா அதுக்கப்புறம் நீ ரவுடித்தனம் பண்ண முடியாதுல்ல. பெருசா பேச வந்துட்டான் பேச. என்ன மாமா ரொம்ப மிரட்டுறாரு? பெரிய சம்பந்தம் கொண்டு வந்தாரா? எவனோ இன்ஜினியர்னாரு, அவன் பார்ட்டிக்கு போனா தண்ணி அடிப்பானா? இன்னும் யாரோ ஒரு டாக்டர் கொண்டு வந்தாரு, அவன் கையில எப்போ சிகரெட் இருக்கு. இவனுங்களுக்கு என் தங்கச்சிகள் ரொம்ப தான் புலம்புற. இது ஒரு பெரிய குறையா? இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம். எல்லாத்தையும் தட்டி கழிச்சா பெரியவளுக்கு எப்ப கல்யாணம் பண்ணுவ? அடுத்தவளை எப்ப என் பையனுக்கு கட்டி கொடுப்ப? அப்புறம் என் பொண்ணு எப்ப நீ கட்டிக்குவ? எதுக்குத்த இவ்வளவு அவசரம்? சாரதாவோட கல்யாணம் முடிஞ்சது எங்க 2 பேரோட கல்யாணமும் ஒரே முகூர்த்தத்துல நடக்கணும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன் அவளுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா? ஏய் மோனே, அவ எங்க எப்படி இருப்பா? பின்ன தினம் நீ வீட்டை விட்டு வந்த உடனே உன் வீட்டுக்குள்ள பூந்துருவா. நீ உன் வீட்டுக்கு வரேன்னு தெரிஞ்ச உடனே எங்க வீட்டுக்குள்ள வந்துருவா. ஓஹோ, அதான் சங்கதி. அவ ஒருத்தி போது என் தங்கச்சிங்களுக்கு எடுக்கிறதுக்கு. சாபாஷ், நல்லா படிங்க, பிரமாதமா படிங்க. BA, CA, MA, MBAன்னு ஒவ்வொருத்தையும் 10 டிகிரி வாங்குங்க. பல்லு விழற வரைக்கும் படிங்க. கல்யாண புருஷன் உங்களுக்கு வேணவே வேணாம். எங்க புருஷங்களை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? உங்களுக்கு புருஷன் வந்தாதான் எனக்கு புருஷன் வருவாங்கிறதுக்காக. சீக்கிரம் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக. ஏய், ஆமலையாட்டி ஏன் விசில் அடிக்கிற? எவன்டி அவன்? தக்காளி சிவா. ஏ தக்காளி வான்னு விசில் அடிச்சு கூப்பிடுறாரு. யார் வேணும்? சாரதா? நம்பர் 2 அப்போ
Number 3, Gayatri. Number 4, Lakshmi. Once again, அம்மணி லக்ஷ்மி லாட்டரி அடிச்சிட்ட. ஓ லவ் சீன் ஆரம்பி. தீனும் இல்ல சாங்கும் இல்ல. அவனை எங்க அண்ணன் பார்த்தா ஃபைட் தான் ஆரம்பிக்கும். அதுவும் கரெக்ட் தான். ஃபைட் தெரியுமான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிற. ஐயோ இவங்க அண்ணன் இருக்காருல்ல, ஏன் பார்ட்டி டைகர் டைகர் வீட்ல இருக்காரு. இப்ப இல்ல, அவர் வந்தா என்ன செய்வ? என்ன செய்வன? உன் விழியும் என் பாலும் டிங்கி டக்க டிங் அடியோ டிங் அட்ரி டிங்க அபிஷ அபிஷ வராத கிட்ட வராதப்ப. ஐயோ செருப்புல முள்ளு குத்திச்சுன்னா செருப்புக்கு செப்டிக் ஆயிடுப்பா. வராத. யாருகிட்ட கையாட்டி சிக்னல் காமிச்சுக்கிட்டு இருந்த? நான் யார பார்த்து அதிகமா வாசிக்காத. நான் யார பார்த்தும் கொல்லாட்ல. அடக்கி வாசி. இங்க பாரு, நீ எங்க வேணாலும் சுத்து, ஆனா என் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி மனசு கெடுத்த தோலை உரிச்சிடுவேன். புரிஞ்சதா? சரி போய் இங்க இருந்து. சரி. அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். ஏய் போறியா இல்லையா? நல்லா உருமுது, அதனால தான் எல்லாரும் ஒன்னு டைகர்ங்கறாங்க. ஏய் நில்லு. என்ன இதுகிட்ட மாட்டிக்கிட்டேனா? என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லல. டைகர்னு சொல்லல? டைகரா? என்ன டைகர்? நான் டைகர்ங்கற வார்த்தையே கேட்டதில்லையே. டைகர்னா என்ன? ஐயோ என் கண்ணு போச்சு. மோனி, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் குருடா போயிட்டேன். நான் உன் கண்ணை எப்ப அடிச்சேன்? ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் குருடா போயிட்டேன். மோனி, நான் உன் கண்ணை அடிக்கல. இல்ல நீ என் கண்ணை பார்த்து தான் அடிச்சேன். எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. மோனி, சரி கொஞ்சம் காட்டு. ஐயோ கண்ணு பொண்ணு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே. மோனி, என்ன கொஞ்சம் பார்க்க விடு. என்ன பார்க்க விடு. காட்டு. அடிபட்ட மாதிரி தெரியலையே. நல்ல வேலை, யாரும் பார்க்கல. என்னடா இந்த பக்கம் வந்திருக்க? வாய மூடு. அந்த டைகர் கிட்ட பேசி அவன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நினைச்சு லட்சக்கணக்கில் உன் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கேன். ஆனா நீயும் ஒரு அடக்கோழி மாதிரி உட்கார்ந்துகிட்டு என் பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தெரிய தவிர என் கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டேங்கிறேன். குடிக்கிறதுக்கு தண்ணியை காணும் அழுதா நான் என்னாட்ட ஒருத்த, கொப்பளிக்கிறதுக்கு பன்னீர் வேணும்னா உன்னாட்ட ஒருத்த. என் கல்யாணத்துக்கே வழியை காணும் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் கல்யாணத்தை எங்கடா செய்யறது? திருப்பதி கோயில செய்யறது. உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லன்னு நானே கோதால இறங்கலான்னு பார்த்தா அந்த டைகர் என்ன கண்ணுல படுற இடத்துல எல்லாம் பின்னு எடுக்கிறாங்க. என்ன வேண்டியது தான்டா. பின்ன என்ன பண்ண சொல்ற? அழகா உன்னை பிக்ஸட் டெபாசிட் கட்ட வச்சு நீ ஒரு பெரிய பணக்கார மனுஷன் என் மச்சானுக்கு காமிச்சு என் மச்சினியை உனக்கு கட்டி வச்சு உன்னை எனக்கு சொந்தக்காரனாக்கலான்னு பார்த்தா நீ ஒரு சந்தக்கடை சாக்கடை மாதிரி அவசரப்பட்டு எல்லாத்தையும் நார வச்சிட்டியடா. ஐயோ நீ ஐயோனாலும் குய்யோனாலும் உன் முதுகுல சொய்தான். உன் தேவாங்க மூஞ்சி என் மச்சான் மனசுல பக்கவா பதிஞ்சிருச்சு. ஒரு வேலை செஞ்ச என்ன? என் முகத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு ஷேப்ப மாத்திட்ட. ஷேப்ப மாத்துறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி எதுக்குடா? என் மச்சான் கிட்ட வந்து காட்டு, உன் பேச நிஜமாவே மாத்திருவான். இப்ப நான் எதுல குதிச்சு சாகிறது? அந்த கூவத்துல குதிச்சு சாவு. அது எப்ப மழை வீசு? குதிச்சு செத்த பிறந்தான். பொழுது விடிஞ்சது யார் முகத்துல போயிச்சிரோ தெரியலையே. அட பாவி, மறுபடியும் வந்து ஏன்டா என் கழுத்த இருக்கிற? உன்னை அறுக்கலடா, அவன் அறுக்கிடுவா. அந்த டைகர் வந்துகிட்டு இருக்கா. இருக்கிற புறா இங்க பூரா கூட போற முடியாது. என்ன மச்சான் சௌக்கியமா? அதிகமா வாசிக்காத. என்ன மச்சான் சௌக்கியமா? அடக்கி வாசி. யார் இந்த தேவாங்க? அதத்தான் நானும் கேக்குறேன். இந்த கன்றாவி முகத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே மச்சான். இந்த முகத்தை பார்த்திருக்கியா? இந்த முகத்தை மட்டும் அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்தேன் ஞாபகம் இல்லையே. கண்ணாடியில. கரெக்ட், கண்ணாடியில தான். யார் இவன்? என் ஃப்ரெண்டு தக்காளி சிவா. நான் கேட்டது இவன் அட்ரஸ்.
நான் போய் கூட்டிட்டு வரேன் மச்சான். நீ ஏன் ரூம்ல ஏன் சீட்ல உட்கார்ந்துரு ப்ளீஸ். ஜோக் இல்லையே. ஆ. ம். நான் தான் கத்துனேன். ம். ஹலோ. ஹலோ, பாலா சார் கிட்ட கொடுங்க. நீ யாரு? உனக்கு என்ன தைரியம்? நான் யாருன்னு கேட்க நீ யாரு? போன அவர்கிட்ட கொடு. விண்டும் மண்டும் சொல்லும் ரம்பா. யாரு அது? இதா நம்ம ரம்பா மச்சான். இந்த போன்ல இருக்கிறது. ஹலோ, யாரு? உன்னை கட்டிக்க போற கப்பு கெடுங்கு அம்மு. ஆமா, இதுக்கு முன்னாடி போன் எடுத்தது யாரு? நீ யாருன்னு என்கிட்ட கேக்குறானே, பல்ல தட்டி பேத்துருவேன்னு சொல்லு. ஆஹா, சரி. அது சரி, யாரவன்? அவனா இவன் அவன். ஏய், உங்க அண்ணன் மாதவன். மச்சான் மச்சான் மச்சான், இப்படி போனா லேட் ஆயிடும். மச்சான் 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 மச்சான், தப்பா நினைச்சுக்காத மச்சான். அந்த போன் எங்க இருந்து வந்துச்சுன்னா சிஸ்டர் கிட்ட இருந்து. ஏன் சிஸ்டர் கிட்ட இருந்து? அவளுக்கு அர்ஜென்ட்டா புருஷன் வேணுமா, கல்யாணத்தை இப்பவே வச்சுக்கலாமான்னு கேட்க சொன்னாது. அவ அட்ரஸ். அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஏன் சிஸ்டருக்கு என்ன பதில் சொல்றது? நான் இல்ல. ஐயோ, ஆபீசரா இருப்பாரு. ஹலோ. அவர் போயிட்டாரா? மத்தளம் வாசிச்சுட்டு போயிட்டாரு. ஆமா, ஏன் எதுக்கு எடுத்தாலும் இப்படி போன் பண்ற? நாளைக்கு எங்க சாரதாக்காக்கு சம்மந்தம் பேசுறதுக்காக எங்க அண்ணன் ஊருக்கு போறாரு. அந்த டைம்ல நாம எல்லாரும் ஜாலியா வெளியில போய் சுத்திட்டு வரலாம். அதாவது கேட்டா நான் ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்ல வேண்டாம், இங்கதான் இருக்கேன்னு சொல்லுங்க. சரிண்ணா. இன்னொரு விஷயம், அந்த நாட்டிய குதிரை கேட்டை தாண்டி உள்ள வந்தா காலை முறிச்சிடுவேன்னு சொல்லுங்க. சொல்றீங்களா? வணக்கம் கலெக்டர் சார். அட, மாதவன் சாரா? வாங்க சார், வாங்க உட்காருங்க. உங்களை பார்க்க டவுனுக்கு போகலான்னு கிளம்புனேன், ஆனா நீங்களே எங்க ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சது. என்ன விஷயம்? ஒரு தடவை நீங்க வந்து என் தங்கச்சியை பார்த்துட்டா அதுக்கப்புறம் முகூர்த்தம் மத்ததெல்லாம். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தங்கச்சி வேற பார்க்கணுங்களா? உங்க வளர்ப்புல அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு யூகிக்க முடியுது. நான் தான் போட்டோ பார்த்துட்டேனே, அது போதும். முகூர்த்தம் குறிச்சிருங்க. எப்படி தாலி கட்டுறப்பதான் பாப்பேன்ல. ரொம்ப சந்தோஷங்க. ஐயோ, அம்மு 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 அம்மு, என் பேண்ட் ஷர்ட் கொடு. என்ன பேண்ட் காயல மாமா? பேண்ட் காயலனா என்ன, நான் காயாம இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா என் முண்டத்தை தண்டமாக்கி கையில வச்சுக்குவான். யாரு? வேற யாரு? எனக்கு ஆப்பு வைக்கிறவன் உங்க அண்ணன் வந்துட்டான். என்ன இது, இந்திரா காந்தி சிலையாட்டம் ஒரு டைப் பண்ணிக்கிறேன். நீ போய் உங்க அண்ணன் கிட்ட ஏபிசிடி எஃப்ஜிஎஸ் ஏதாவது பேசிக்கிட்டு அதுக்குள்ள நான் சோரி குச்சி ஓடி போயிடுறேன். அம்மாடி, இவங்களா நம்ம பேர் பாடியை பார்த்தாங்கன்னா மயக்கம் போட்டுருவாங்க. ஐயோ, அட கடவுளே, என் போட்டோவுக்கு மாலை போட வேண்டிய டைம் வந்துருச்சா? சாரதா. அம்மா, தப்ப போடல. அம்மோ, இவங்க வந்துட்டாரா? காயத்ரி. அம்மோ. சாரதா. என்னம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? அம்மா சாரதா, காயத்ரி, சரஸ்வதி, எங்க அவங்க எல்லாம்? எல்லாரும் உள்ள படிச்சிட்டு இருந்தோம்னா. கரெக்ட். பொண்ணுங்கன்னா இப்படித்தான் இருக்கணும். என் தங்கச்சிங்களுக்கு இவ்வளவு நல்ல பேர் இருக்கிறதுனாலதான் அவ்வளவு பெரிய கலெக்டர் சாரதாவை பார்க்காமலேயே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு. அது சரி, மாப்பிள்ளை எப்படி இருப்பா நீங்க கேட்கவே இல்லையே.
அந்த ஸ்ரீராமனே ஜில்லா கலெக்டராய் வந்தா எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரு. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதனால உங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உடனே போய் மாத்திட்டு வாங்க. நல்ல சினிமாவுக்கு போயிட்டு அங்கிருந்து அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம். வேண்டாம், அந்த ரூமுக்கு போக வேண்டாம். என்ன வேண்டாம்? நீங்க போங்க. அம்மோ, வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க நீ ஏதோ ஒரு மாதிரியா இருக்கே, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. இந்தா, இது ஓன் ட்ரெஸ். ஒரு ரூமுக்கு போய் மாத்திட்டு வா. போ சீக்கிரம். எங்கம்மா? நமஸ்காரம். நீயா? நான் இல்ல, என் தலைவிதி. உனக்கு வரமுறையே கிடையாதா? அது இல்ல மச்சான், நான் சொல்றத கேளு. அது வந்து உன்னை எவ்வளவு நம்புறேன். சும்மா விடக்கூடாது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் மாத்திக்கிறத பாப்பேன். உயிரோட விட மச்சான், நான் சொல்றத கேளு மச்சான். என்னத்தடா நீ சொல்றது? ஐயோ, மாதவா, ஏன் அவனை அடிக்கிற? மாதவா, அடிக்காதடா, நிறுத்துடா. எனக்கு மாதவன் பிள்ளைய போட்டு அடிச்சே கொண்டுருவான் போல இருக்கு. பாருங்க, அவனை போட்டு எப்படி அடிக்கிறான். டேய், மச்சான், அடிக்காத. சொன்னா கேளுடா. அவனை விட்டுரு. நிறுத்துடா. எதுக்குடா இவ்வளவு ஆத்திரப்படுற? என் பிள்ளை என்ன செஞ்சான்னு அவனை அடிச்சு கொல்ல பாக்குற. என்ன செஞ்சாரா? நான் இல்லாத சமயம் பார்த்து என் வீட்டுக்குள்ள வந்து என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் மாத்திக்கிறத பார்த்தா இந்த அதனால என்ன? நாளைக்கு அவன் கட்டிக்க போற பொண்ணு அவ. அவளை எப்படி பார்த்தா என்ன? ஆஹா, ஓ கல்யாணத்துக்கு முன்னாடி மாமாவும் உன்னை இப்படிதான் பார்த்தாரா? நாளைக்கு நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன். கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் மாத்திக்கிறத பார்த்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? உடம்புல துணி இல்லாதப்போ உங்க புள்ள இப்படி பார்த்ததால கௌரவத்தோட வாழ்ற என் தங்கச்சிங்க அவமானத்தால எப்படி துடிச்சிருப்பாங்கன்னு ஒரு பொண்ணை பெத்த உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? வாய மூடுறா. நல்லா இருக்காங்க கௌரவமான தங்கச்சிங்க. வாசப்படிய தாண்ட வரைக்கும் தாண்டா உனக்கு தங்கச்சிங்க. தாண்டறதுக்கு அப்புறம் அவங்க யார் யாரோட சுத்துறாங்கன்னு என்னென்ன கூத்தடிக்கிறாங்கன்னு தெரியுமாடா உனக்கு? உன் மாமாவையும் அடிக்கிறியா? என் தங்கச்சிகளை பத்தி தப்பா பேசினா மாமாவை மட்டும் இல்ல, அவர் அப்படி அடிப்பேன். டேய், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடா. இனி என் மூஞ்சிலேயே முடிக்க கூடாது. போடா. நீ வாய மூடுறீ. போடா வெளியே. போடா. போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன சொல்றேன், என் தங்கச்சி உன் மருமகளாக மாட்டா. உன் பொண்ணு எனக்கு பொண்டாட்டி ஆக மாட்டா. வரமுறைன்னா என்ன அர்த்தம்னு தெரியாத உன் குடும்பத்தோட வச்சுக்கிற சம்பந்தம் எனக்கு அவசியம் இல்ல. வாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உன் தங்கச்சிக்கு மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சு எங்க அப்பா உன்னை எல்லாம் மீறி பேசிட்டாரு. தப்புதான். அவர் சார்புல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வீண் பிடிவாதத்தால நம்ம தங்கச்சிங்க வாழ்க்கையை நாசமாக்கிடாது. மச்சான், பாத்துக்கிட்டே இரு. எப்ப இருந்தாலும் உன் தங்கச்சியை நான் தான் கட்டிக்குவேன். என் தங்கச்சி கழுத்துல உன்னை தாலி கட்ட வைப்பேன்.